வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோசியரே, நீங்க நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. ஆதி ஸ்வேதாவோட நிச்சயதார்த்தத்துல என் பையனோட மனச இதோ இவங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே தெரிஞ்சுக்கும். என் பையன் ஏன் சொல்ல மீற மாட்டான், இதான் உண்மை. ஆதி, வா கூழ் சாப்பிடலாம். என்னாச்சு ஆதி? அக்கா தான் கூப்பிட்டாங்க, வாய்ஸ் கேட்கல, அதான் திரும்ப கூப்பிட்டேன். பட் லைனு. சரி சரி, முதல்ல இந்த கூழ குடி. உங்க 2 பேருக்காக தான் கொண்டு வந்தேன். இந்தா. ஆதி, உனக்கு நம்ம காதல் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா, ஏன் அப்படி கேக்குற? நம்பிக்கை இல்லாமலா இத்தனை வருஷம் காதலிக்கிறேன்? எனக்கு தான் யாரும் இல்ல, ஆனா உனக்கு அப்படி கிடையாது. உன் அம்மா நீதான் உலகம்னு இருக்காங்க. உன் கல்யாணத்தை பத்தி அவங்களுக்கு நிச்சயம் பெரிய கனவு இருக்கும். அதனாலதான் கேக்குறேன், உங்க அம்மா என்ன ஏத்துப்பாங்களா? என் அம்மாவை நினைச்சு பயப்படுறியா? இங்க பாரு, எங்க அம்மா ஒரு குழந்தை மாதிரி, புரியுதா? குழந்தைக்கு பாசம் காட்ட மட்டும்தான் தெரியும், பிரிச்சு வைக்கலாம் தெரியாது. அடம் பிடிக்கிறதுனால குழந்தைய தப்பா நினைப்போமா என்ன? என் அம்மாவுக்கு நான் நல்லா இருக்கணும்னு அவ்வளோ ஆசை. எனக்கு உன்னை பிடிக்கும்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நொடியே எங்க அம்மா உன்னை பார்க்க ஓடி வருவாங்க. எனக்கு என் அம்மாவை பத்தி நல்லா தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட ப்ரொபோஸே பண்ணேன். சீக்கிரமே நல்ல நாள் பார்த்து எங்க அம்மாவே தாலி எடுத்து கொடுக்க நான் உங்க கழுத்துல தாலி கட்டுவேன். ஏ ஆதி, உங்க அம்மா வராங்க பாரு. எங்க? என்ன டாக்டர் சார், வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இப்படி அம்மானதும் காதுல கழட்டி விட்டுட்டீங்க. உங்களுக்கே இது நியாயமா? ஏ மதி, எதுல விளையாடுறதுன்னு இல்ல. இவள என்ன பண்றேன் பாரு. சாரி சாரி சாரி, விட்டுறாதே ப்ளீஸ். உங்க லவ்வுக்கு நான் ஒரு gift வச்சிருக்கேன், காது விட்டு தான் கொடுப்பேன். நீங்க எப்பவும் பிரியாம இதே மாதிரி சந்தோஷமா ஜாலியா இருக்கணும். ஹாப்பி லவ் ஆனிவர்சரி गाइस. எப்படி இருக்காதி? பிடிச்சிருக்கா மகிழ்னி? ஆமா, என்ன ஒரு கப் தானா? 2 பேருக்கு 2 கப் வாங்கல? அது சரி, ஆளுக்கு ஒரு கப்பு கொடுக்கவா நீங்க லவ் பண்ணீங்க? ஒரு உயிர் ஈருடல், அதுக்குதான் இந்த கப்பு. ஓ, எப்படி வாங்கின எனக்கே தெரியாம? அக்கா. ஹலோ ஆதி, எங்க இருக்க? பிஸியா இருக்கியா? ஹாஸ்பிட்டல்ல தான் அக்கா. ஏன், என்ன ஆச்சுக்கா? அண்ணன் ஏதாவது அம்மா பேசிட்டாரா? ஐயோ இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல.
ப்ராப்ளமே உங்க அம்மா தான். அக்கா அவங்க உனக்கும் அம்மா தான். அம்மா பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா போனை வை. டேடே, ஆமாண்டா, உனக்கு உலகமே தெரியாது. அம்மா மேல நீதான் பாசமா இருக்க. ஆனா அம்மா அம்மாக்கு என்னக்கா, நான் அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தை விட அம்மா என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் அதிகம். உனக்கு புரியணும்னு இல்ல. இப்ப என்ன ப்ராப்ளம் அதை மட்டும் சொல்லு. ஆமா, நான் சொன்னப்பதான் நீ நம்பல. நம்ம அம்மா. சொல்லுக்கா. நம்ம அம்மா டேய், புள்ள கிட்ட பேசினா நம்மள எதுத்தா பேச போறான்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம உன்ன கூட கேட்காம ஒரு பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்காங்கடா. ஏய், உனக்கு தெரியாம உன் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சு வச்சிருக்காங்க. நிச்சயதார்த்தமா? யாருக்கு? எனக்கா? ஆமா, உனக்குதான். உனக்கு தெரியாம இவ்ளோ பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. என் பேர ஆதிக்கு இங்க சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆதிக்கு தெரியாமலே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது போல இருக்கு. திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு ஜோஷியர் வராரு. அந்த ஸ்வேதாக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட்னு சொல்றாங்கடா. உனக்கு நான் ஏதாவது சொல்றது புரியுதா இல்லையா? ஹலோ, கேக்குதாடா? கேக்குதுக்கா. ஆம், சரி சரி, ஓகே. நீ வீட்டுக்கு வா, நம்ம எதுவா இருந்தாலும் இங்க பேசிப்போம். லவ் பண்ற விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அம்மாவை எதிர்த்து என்னால பேசவும் முடியாது. அதனால பாட்டிக்கிட்ட சொல்லி அம்மாட்ட பேச சொன்னா என்ன,